ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பட்டுக்கோட்டை நகர் அறந்தாங்கிமுக்கம் பண்ணவேல் சாலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக தர்ம முனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் முனீஸ்வரர் அந்த பகுதி மக்களுக்கு அருள் பாவித்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஆண்டு காலமாக பழமையான ஆலயம். இது நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்ட்டு அந்த நீர்நிலை உடைய உதவி பொறியாளர் அவர் ஒரு சமன் ஒன்று சர்வ் பண்ணுறாங்க. அந்த சமன் சர்வ் பண்ணுறதும் அந்த ஆலயத்தை இப்போக்கி அந்த பாதுகாத்து அந்த ஆலயத்தை வழி நடத்துகிறவங்கள்ட்ட அந்த சமன் சர்வ் பண்ணாமல் ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு அந்த சமன் சர்வ் பண்ணியிருக்காரு. சமன் சர்வ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருக்குது, இது கோர்ட் ஆர்டர் வந்திருக்குது, இந்த கோவிலை அகற்றணும் அப்படின்ட்டு. அதனால் எந்த ஒரு கால அவகாசமும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், உடனே நீங்கள் இந்த கோவிலை அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமனை சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது தனிப்பட்ட நபர் ஒருத்தர் அந்த கோவிலுக்கு பின்னாடி உள்ள ஒரு இடத்த ஒன்று வாங்கியிருக்காரு. சமீபத்தில் தான் ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ளே வாங்கியிருக்காரு. அவர் போய் ஒரு கோர்ட்டில் போயிட்டு வழக்கு போட்டு இந்த கோவில் அந்த இடத்துக்கு இடையூறாக இருக்குது அப்படின்ட்டு, இது எந்த ஒரு பொதுமக்களும் போயிட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக அந்த கோயில் இல்லை, ஒரு சாலையில் ஒரு உரமாக தான் இருக்குது, ஆனால் அவருடைய இடத்துக்கு பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட நபர் கோர்ட்டில் போயிட்டு இது மாதிரி இந்த கோவிலை அகற்றணும் அப்படின்ட்டு கோர்ட்லேருந்து ஒரு ஆணையை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. நாங்கள் கோர்ட்டுடைய அந்த ஆணை பிறப்பித்திருக்காங்க, அதை நாங்கள் மதிக்கிறோம். நீதித்துறை என்ன சொல்லுதோ அதுக்கு மக்கள் அனைவரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். எங்களுக்கான கால அவகாசம் கண்டிப்பாக அவங்க கொடுத்தாகணும். அதே போல் நீர்நிலை போக்கு ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்கள் மீட்டெடுக்கணும் அப்படிங்கும் பொழுது பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த முனீஸ்வரர் கோவிலுக்கு எதிர்ப்புறமாகவே ஒரு மாதா கோவில், அது தாமஸ் பள்ளி அப்படின்ட்டு ஒரு பள்ளி வளாகம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலை வரத்து வாய்க்காலுடைய தொடர்ச்சி தான் அந்த தாமஸ் பள்ளி வளாகத்துக்குள்ளே போகுது. நாங்களும் பல முறை அதுக்கான மனுகள் கொடுத்துருக்கோம். அந்த ஆக்கிரமிப்பை மீட்டெடுக்க சொல்லி இதுவரைக்கும் இந்த துறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரிகளும் அதை மீட்டெடுக்கிறதுக்கு முன் வரல. ஆனால் இந்த ஒரு முனீஸ்வரர் கோவிலை உடனடியாக அதிரடியாக நாங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எடுக்கிறதா நாங்களும் இந்த பகுதி மக்களெல்லாம் இன்னைக்கு அந்த கோவிலில் எல்லாம் ஒன்று திரண்டு இருந்தோம், இதுக்கு எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு அவங்க வரலை. ஆனால் 2 தினத்தில் வரதா மீண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அந்த கோவிலை எடுத்து வேறு இடத்துல கட்டுறோம். அதுக்கு முடிஞ்சால் அரசு ஒரு இடத்த எங்களுக்கு காட்டணும். இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்த வாங்கி அந்த கோவிலை இந்த இடத்துலேருந்து மாற்று இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். நீர்நிலையை பாதுகாக்கிற அந்த அரசாங்கம் பட்டுக்கோட்டை பகுதியில் அஞ்சானஞ்சன் அழகரியோடைய மணிமண்டபம் கட்டியிருக்காங்க அரசு எடுத்து. அந்த குளம் ஆவுடையார் குளம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய குளம். அது அந்த குளத்தை முற்றிலும் தூத்து இன்னைக்கு அந்த இடத்துல அஞ்சானஞ்சன் அழகரிக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மாதா கோவிலுக்கு சொந்தமான அந்த பள்ளி, இந்த தாமஸ் பள்ளியில் முழுமையாக அது நீர்நிலை ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. அதை இது வரைக்கும் மீட்டெடுக்கலை. அப்படி இந்த ஆக்கிரமிப்பை இந்த கோவில் இடத்த முற்றிலும் அகற்றும் பொழுது பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் கூட ஒரு காலத்தில் பெரிய குளமாக தான் இருந்துச்சு. அதை துத்து தான் இன்னைக்கு பேருந்து நிலையம், பட்டுக்கோட்டையோட பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. இது மாதிரி முக்கிய நீர்நிலையெல்லாம் பாதுகாக்க தவறின இந்த அரசாங்கம் இந்துக்களுடைய வழிபாட்டு கோவிலில் மட்டும் எடுக்கிறதுல ஆக்கிரமிப்பு அகற்றல ரொம்ப முன்புறம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தஞ்சை தெற்கு மாவட்ட இந்து முன்னணி சார்பாகவும் இந்த பகுதியில் வாழக்கூடிய பட்டுக்கோட்டை வாழ் இந்து மக்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கல, இதை உடனடியாக அகற்றணும் அப்படின்னு இந்த நீர்நிலைத்துறை அதிகாரிகள் அத்துமீறி உள்ள வந்தால் பட்டுக்கோட்டையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்த பகுதி இந்து மக்களை ஒன்று திரட்டி பட்டுக்கோட்டையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அந்த நீர்நிலைத்துறை அதிகாரி மேலே நாங்கள் முறைப்படியான ஒரு போலீஸில் ஒரு புகார் அளிக்கிறதுக்கு இந்த பகுதி மக்களும் இந்து முன்னணி சார்பாகவும் இன்று போகிறோம். எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்து இந்த ஆக்கிரமிப்பு கண்டிப்பாக நாங்கள் அகற்றிக்குவோம். ஆனால் எங்களுக்கு 60 ஆண்டு காலம் இந்த இடத்துல கோவில் இருந்திருக்குது. எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். உடனே அப்படின்னா எடுக்க முடியாது. அதே போல் இந்த ஆக்கிரமிப்பை எடுக்கும் பொழுது பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கிற நீர்நிலை ஆக்கிரமிப்பில் என்னென்ன கட்டிடங்கள் இருக்கிறதோ அதை அனைத்துமே அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி கொடுக்கணும்ன்ற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.